நான் நம்புகிறது அவராலே வரும். சங்கீதம் 62:5. For my expectation is from him. Psalms 62:5. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, மகிழ்ச்சிகரமான இந்த 3வது மாதத்தின் முதல் நாளிலே காட் கூசிஸ் மினிஸ்ட்ரி சார்பாக தேவனாகிய கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் உங்கள் ஊழியங்களையும் ஆசீர்வதிப்பாராக. தேவனாகிய கர்த்தர் இந்த மாதத்திலே உங்கள் முன்பாக சென்று எல்லா தடைகளையும் அகற்றுவார் என்று விசுவாசித்து அதை உறுதிப்படுத்துகிறேன். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் பாதுகாப்பும் தயவும் உங்களோடு இருக்க வாழ்த்துகிறேன். இந்த மாதத்திலே தேவனாகிய கர்த்தர் நமக்கு முன்பாக சென்று சகல தடைகளையும் நீக்கி நாம் ஜெயம் கொள்ளும்படியாக, நாம் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருக்கும்படியாக அவர் நமக்கு உதவி செய்வார். தொடர்ந்து தேவனுடைய நாமத்தை எல்லா சூழ்நிலைகளிலும் துதிக்கவும் ஸ்தோத்தரிக்கவும் உங்களை ஒப்பு கொடுங்கள். அவருடைய இரக்கம் பெரியது. தொடர்ந்து அவர் உங்களை நடத்த உண்மையுள்ளவராயிருக்கிறார். தேவனாகிய கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தில் இந்த காட் கூசிஸ் மினிஸ்ட்ரி மூலம் இந்த காலை பொழுது உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். குறிப்பாக ஒவ்வொரு காலை பொழுதும் கர்த்தருடைய வசனத்தை கேட்டு ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கும் வேதத்திலிருந்து சில வசனங்களை நாம் தியானிக்கப் போகிறோம். கர்த்தர் நம் மத்தியிலே பெரிய காரியங்களை செய்வாராக. கிறிஸ்துவோடு இருக்கிறவர்கள் யாரென்றால், அவரோடு இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மையுள்ளவர்களும். யார் தெரிந்து கொள்ளப்பட்டார்களோ, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களில் யார் உண்மையாயிருக்கிறார்களோ அவர்கள் அவருடனே காணப்படுவார்கள். எவர்களை தேவன் முன்குறித்திருக்கிறாரோ அவர்களை கர்த்தர் அழைத்திருக்கிறார். எவர்களை கர்த்தர் அழைத்திருக்கிறாரோ அவர்களை அவர் நீதிமான்களாய் மாற்றியிருக்கிறார். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் தேவனால் அழைக்கப்பட்டவர்கள் என்பதிலே எந்த சந்தேகம் இல்லை. பேதுருவை கண்டு அழைக்கிறார், யாக்கோபை கண்டு அழைக்கிறார், பிலிப்புவை கண்டு அழைக்கிறார். ஒரு பகுதியிலே தனித்தனி நபராய் அழைக்கிறார். இன்னும் ஒரு பகுதியிலே வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று அந்த கிருபையின் வாசலை திறந்து அத்தனை பேருக்கும் அழைப்பு கொடுக்கிறார். காரணம் என்ன? காரணம் ஒன்றுதான், அன்பு. உங்கள் மீது இயேசு வைத்திருக்கிற அவருடைய அளவற்ற அன்பு. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். உலகம் என்று சொல்லும் பொழுது அங்கு வருகின்ற மனிதன் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அந்த மனிதனில் தேவன் இவ்வளவாய் தம்முடைய அளவற்ற அன்பை வெளிப்படுத்துகிறார். அதான் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று. அழைக்கப்பட்டவர்கள் அநேக, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். லூக்கா 6:12-13 வரை நம்ம வாசிக்கலாம். அந்நாட்களிலே அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி
முழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். பொழுது விடிந்த பொழுது அவர் தம்முடைய சீசர்களை வரவழைத்து அவர்களில் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு அப்போஸ்தலர் என்று பெயரிட்டார். சீசர்கள் 12 பேர் கிடையாது, அநேகம் பேர் இருக்கிறார்கள். அநேகர் அவரை பின்பற்றினார்கள். அநேக சீசர்கள் பெருகிவிட்டார்கள். அவர்களை வரவழைக்கிறார். அவர்களில் 12 பேரை தெரிந்து கொள்கிறார். நாம் ஒரு வேலைக்கு ட்ரை பண்ணுகிறோம் என்றால் அந்த வேலைக்கு இன்டர்வியூக்கு பல ஆயிரம் பேர் வருவார்கள், அழைக்கப்படுவார்கள். ஆனால் அழைப்பு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அநேகருக்கு வரும், எல்லாருக்கும் கொடுக்கப்படுகிறது. அந்த கேம்பஸுக்குள் அந்த அழைப்பை பெற்றவர்கள் என்டராக முடியும். அழைப்பை பெற்றவர்கள் அநேகராயிருக்கிறார்கள். ஆனால் செலக்ட் பண்ணி தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அவர்கள் சிலர். 1 சாமுவேல் 10:19 நாம் வாசித்தோம் என்றால், இஸ்ரவேல் ராஜா வேண்டுமென்று ஜனங்கள் முறையிடுகிறார்கள். ஆனால் சாமுவேல் அதை எப்படி தெரிந்தெடுக்கிறார் என்றால், அவர்களை வரவழைத்து நிற்க வைத்து சீட்டு போட்டு ராஜாவை தெரிந்தெடுக்கிறார். ஆண்டவருக்கு தெரியும் யார் நிற்பார், யார் போவார் என்று. யோவான் 6:63 வாசித்தோம் என்றால், அதை எடுத்து வாசியுங்கள். யோவான் 6:66. அது முதல் அவருடைய சீசரில் அநேகர் அவரோடு கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். இவர்கள் அழைக்கப்பட்டவர்கள்தான், ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அல்ல. ஏனென்றால் இவர்கள் பின்வாங்குகிறவர்கள், அவரோடு இருக்கிறவர்கள், அவர் யுத்தம் பண்ணும் பொழுது அவரோடு இருக்கிறவர்கள், கடைசி நாட்களில் கைவிடப்பட்ட ஒரு கூட்டம் இருப்பார்கள். ஆட்டுக்குட்டியானவருக்கு எதிரான ஒரு கூட்டம் இருப்பார்கள். ஆனால் அவரோடு வருகிற ஒரு கூட்டம் இருக்கிறது. அவர்கள் யார் தெரியுமா? அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மையுள்ளவர்களும். அவர்கள் நேசருக்காக எதையும் இழக்கிறவர்கள், நேசரை எதற்காகவும் எப்பொழுதும் இழக்க விரும்பாதவர்கள். அதான் அவர் சீசர்களை பார்த்து கேட்கிறார், நீங்களும் போய்விட மனதாயிருக்கிறீர்களா என்று. உடனே பேதுரு சொல்கிறார், யாரிடத்தில் போவோம் ஆண்டவரே என்று. நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள். பாருங்கள், பேதுரு சொல்கிறார், யாரிடம் போவோம் என்று. அவர்தான் தெரிந்து கொள்ளப்பட்டவன். நீங்கள் எப்படியான பாவியானாலும் இயேசுவிடம் வரலாம். உலகத்தால் தள்ளப்பட்ட மிக மோசமான பாவியானாலும், எவ்வளோ பெரிய கொடூர பாவ செயல்களை நீங்கள் செய்தவராயினும் தேவனிடத்தில் வரலாம், இயேசுவிடம் வரலாம். ஆனால் வந்த பின்பாடு அவர் இப்படித்தான் இனி நீ வாழ வேண்டும் என்று அவர் ஒரு ரூட்டு போட்டு உனக்கு தருகிறார். சில பிரமாணங்களை உனக்கு தருகிறார். அதில் நிற்க மனதில்லாதவர்கள் விலகி போகிறார்கள். அதில் நீங்கள் மனதுள்ளவர்கள், அதில் நிற்க மனதுள்ளவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அவர்கள் மாத்திரமே அவர் தரும் பிரமாணத்திற்குள், அந்த ரூட்டுக்குள் பயணித்து அவரை பின்பற்ற முடியும். இதைத்தான் இயேசு சொல்கிறார், கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கப்படுவார்கள் என்று. ஆகவே நாம் இந்த கடைசி வரை மிக மிக கவனமாய் இருக்க வேண்டும். கவனமாய் இருக்க வேண்டியது அவசியம். அப்படி என்றால் இந்த உண்மையுள்ளவர்களாய் காணப்பட நாம் என்ன செய்ய வேண்டும்?
வேதத்திலே நாம் பார்த்தோம் என்றால் எபேசியர் 4:1-2 வாசிக்கலாம். அந்த வேத பகுதியை வாசிப்போம். எபேசியர் 4:1-2. ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகி நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரையொரு தாங்கி சமாதான கட்டினால் ஆவியில் ஒருமையை காத்து கொள்வதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள். அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமை உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை தாங்கி. எப்படி ஒருவரை ஒரு தாங்கி? எல்லோரும் கேட்டதாக சிலருக்கு கேட்கும் ஒருவரை தாங்கி என்று. அது ஒரு சாதாரணமான காரியம் கிடையாது. ஒருவரை ஒரு தாங்கி என்றால் மிகுந்த மனத்தாழ்மையாய். 1 வசனம் வாசியுங்கள். நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் என்று. ஆனால் நீங்களும் நானும் அழைக்கப்பட்டது பாத்திரவான்களாய் அல்ல, அவருடைய கிருபையினாலே. ஆனால் இனி நாம் எப்படி நடக்க வேண்டும்? பாத்திரவான்களாய், அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய். எஸ்தர் 1 நாம் வாசிக்கலாம். இதிலே நாம் வாசித்தோம் என்றால் ஆகஸ்வேரு ராஜா ஒரு பெரிய விருந்து ஒன்றை ஆயத்தம் பண்ணுகிறதை பார்க்க முடிகிறது. அவனுக்கு ஒரு ஆசை. தன்னுடைய ராஜஸ்திரி மகாரூபவதி, அந்த மகாரூபவதியான ராஜஸ்திரியை எல்லோருக்கும் முன்பாக கொண்டு வந்து நிறுத்தி அறிமுகப்படுத்த வேண்டும் என்று. எஸ்தர் 1:10 வாசியுங்கள். அவளை ராஜகிரீடம் தரிக்கப்பட்டவளாய் அழைத்து வர வேண்டும் என்று கட்டளையிடுகிறான். இந்த காரியம் வஸ்திக்கு தெரிய வந்தபோது ராஜஸ்திரியாகி வஸ்தி என்ன சொல்கிறாள்? வரமாட்டேன் என்று. வரமாட்டேன் என்றாள். அவள் ஏன் வரவில்லை? இப்படி சொல்லப்பட்டு இருக்கிறது. வாசியுங்கள் 1:9. அவள் ஒரு விருந்து செய்கிறாள். அதை எப்படி என்றால் அவள் மன விருப்பத்தின்படி அவள் ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கிறாள். ஆனால் அவள் மறந்துவிட்டாள், தான் அவருக்கு என்று அழைக்கப்பட்டவள், நியமிக்கப்பட்டவள் என்பதை மறந்துவிட்டாள். அவள் தன் மன விருப்பத்தின்படி தனக்கு பிடித்தது போல் அவள் ஒரு விருந்தை செய்து கொண்டிருக்கும் பொழுது ராஜா தான் செய்த விருந்துக்கு அவளை அழைத்தனுப்புகிறான். கிரீடம் தரித்தவளாய் வந்து நிற்க சொல்லு. அப்பொழுது அவளுடைய மன விருப்பம், அவள் விரும்பி செய்த காரியத்தை விட்டுவிட்டுத்தான் அதற்கு செல்ல வேண்டும். அவள் மன விருப்பத்தின்படி செய்த அந்த காரியத்தை விட்டுவிட்டுத்தான் அவள் செல்ல வேண்டும். ஆகவே அவள் வரமாட்டேன் என்று சொல்லுகிறது வேதத்திலே. ராஜாவுக்கு மகா கோபம் உண்டது. நம்மில் அநேகர் நமது மன விருப்பத்தை நடப்பித்து தேவனாகிய கர்த்தருக்கு கோபம் உண்டாக்குறவர்களாய் இருக்கிறோம். மாம்சமும் மனமும் விரும்புகிறபடி செய்கிறவர்களாய், கோபாக்கினின் பிள்ளைகளாய் என்று எபேசியர் சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆகவே நாம் அழைக்கப்பட்டவர்களாய், உண்மை உள்ளவர்களாய் அவரை பின்பற்ற வேண்டும். அப்படி நாம் பின்பற்ற வேண்டும் என்றால் மனத்தாழ்மையாய், சாந்தமாய், ஒருவரை ஒரு தாங்கி இந்த பிரயாணத்திலே நாம் பயணித்தோம் என்றால் நாம் அவரோடு கூட அழைக்கப்பட்டவர்களாய் நாம் காணப்படுவோம். இன்றைக்கு இந்த செய்தியை நான் முடித்துக் கொள்கிறேன். ஆகவே நீங்களும் அவரோடு பயணிங்கள். இந்த வேதத்தை தியானித்து இதை பின்பற்றுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். என் உயிரே
போற்று. முழு உள்ளமே அவர் பெயரை போற்று. என் உயிரே ஆண்டவரை போற்று. முழு உள்ளமே அவர் பெயரை போற்று. அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. என் உயிரே ஆண்டவரை போற்று. முழு உள்ளமே அவர் பெயரை போற்று. குற்றங்களை எல்லாம் மன்னிக்கின்றார், நோய்களை குணமாக்கி நடத்துகிறார். குற்றங்களை எல்லாம் மன்னிக்கின்றார், நோய்களை குணமாக்கி நடத்துகிறார். அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. என் உயிரே ஆண்டவரை போற்று. முழு உள்ளமே அவர் பெயரை போற்று. படுகுழியினின்று விடுவிக்கிறார், இரக்கத்தை முடியாக சூட்டுகிறார். படுகுழியினின்று விடுவிக்கிறார், இரக்கத்தை முடியாக சூட்டுகிறார். அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. என் உயிரே ஆண்டவரை போற்று. முழு உள்ளமே அவர் பெயரை போற்று. வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் நிறைவாக்கி நம்மை நடத்தி செல்வார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் நிறைவாக்கி நம்மை நடத்துகிறார். அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. என் உயிரே ஆண்டவரை போற்று. முழு உள்ளமே அவர் பெயரை போற்று. கழுகு போல் இளமையை புதுப்பிக்கிறார், காலமெல்லாம் நம்மை சுமக்கின்றார். கழுகு போல் இளமையை புதுப்பிக்கிறார், காலமெல்லாம் நம்மை சுமக்கின்றார். அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. என் உயிரே ஆண்டவரை போற்று. முழு உள்ளமே அவர் பெயரை போற்று.
வழிகள் வெளிப்படுத்தினா, அதிசய செயல்கள் காணச் செய்தா. மோசேக்கு வழிகள் வெளிப்படுத்தினா, அதிசய செயல்கள் காணச் செய்தா. அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. என் உயிரே ஆண்டவரை போற்று, முழு உள்ளமே அவர் பெயரை போற்று. என் உயிரே ஆண்டவரை போற்று, ஆண்டவரை போற்று, ஆண்டவரை போற்று.